வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ஒரு மாத கால தாவேக ஆட்சி எப்படி மதிப்பீடு செய்கிறீர்கள்? என்னோடு அவங்க பதவியேற்று 38 நாட்கள் ஆகிறது. இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிழைகளை, குறைகளை பெரிதுபடுத்தலாமா என்ற கேள்வி புதுவெளியில் இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் கூட பல பேர் என்ன எழுதுறாங்கன்னா, அவங்க புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, 108 எம்எல்ஏக்களில் 107 பேர் புதிது, அதற்குள்ளே நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. நாம் என்ன சுட்டி காட்டுறோம்னா, அவர்களை குறை சொல்வது நமக்கு முக்கியம் அல்ல, ஆனால் மக்கள் படக்கூடிய இன்னல்களை உடனுக்குடன் எடுத்து சொல்வது நமக்கு முக்கியம். அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 6 மாத காலமாவது குறைந்தபட்ச அவகாசம் கொடுக்கணும். ஆனால் உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்களுடைய கவனம் சிதறுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற போது உணர்த்த வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு என்ற அடிப்படையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த மின் தட்டுப்பாடு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறோம். அதே போன்று இந்த 38 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு எதிரான இந்த பாலியல் வழக்குன்னு சொல்லி போக்சோ வழக்கில் 150 வழக்குகள் பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக 126 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கு. ஆக இந்த விவகாரத்தில் மட்டுமே 276 வழக்குகள் இந்த 38 நாட்களில் பதிவாகியிருக்கு. இந்த 38 நாட்களில் 130 கொலைகள் நடைபெற்றிருக்கு. அப்போ இதையெல்லாம் சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இதையெல்லாம் தவறு, இதையெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தோம்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. இப்போ நாம் என்ன சுட்டி காட்டுறோம்னா, நீங்கள் எந்த விமர்சனங்களெல்லாம் அப்போது திமுக அரசின் மீது வைத்தீர்களோ அதை விட ஒரு மோசமான நிலை இந்த 38 நாட்களிலே ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க, இதில் எதில் கவனம் செலுத்துனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாமா இல்லையா? ஆட்சி மாறி இருக்கலாம், ஆனால் காவல்துறை அப்படியே தானே இருக்குது, அதிகாரமும் சட்டமும் அப்படியே தானே இருக்குது, அதை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புகிறோம். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் இது இருக்கத்தானே செய்யும்னு தாவேகாவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க கேட்குறாங்க. இதைத்தான் நாம் முன்னே சொன்னோம். திமுக அரசில் மட்டும்தான் நடப்பதாக சொல்றீங்களே, இது ஒரு சமூக சீரழிவுடைய தொடர்ச்சி, இன்று நேற்று அல்ல. இப்போ நான் தெளிவாக சொன்னேன், தாவேகாவுடைய ஆட்சி வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதை தான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம சுட்டி காட்டணும். இது ஒரு நீண்ட சமூக சீரழிவுடைய தொடர்ச்சி. நீங்கள் பாருங்கள், 3 வயது குழந்தை பாலியல் கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நம்ம யாராலும் ஜீரணிக்க முடியுதா? ஒரு வாரத்துக்கு முன்பாக நீங்கள் பத்திரிகையை பார்த்துருப்பீங்க, 93 வயது மூதாட்டி இளைஞர்களாக கற்பழிப்பு. தாங்க முடியாத கொடுமை அல்லவா? அப்போ இதையெல்லாம் அரசியல் காரணங்களால் தான் நடக்கிறது, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கவனக்குறைவு தான் அதுக்கெல்லாம் காரணம், இந்த ஆட்சியினுடைய அஜாக்கிரதை தான் காரணம்னு சொன்னோம்னா அது சரியான வாதமாக இருக்காது. ஒரு சமூக சீரழிவுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம். இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து அணைக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக நாம் இந்த ஆட்சியின் மீது நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு மாதத்தில், அதாவது 38 நாட்கள் ஆயிற்று, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க. குறிப்பாக மின்வெட்டு விஷயத்தில் அவங்க அலட்சியமாக இருப்பதாக தான் கருதுகிறேன். இப்போ இந்த பாலியல் விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு நீண்ட சமூக சீருடைய ஒரு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டோம். ஆனால் கட்டுப்படுத்துங்க நம்ம வலியுறுத்துகிறோம், வற்புறுத்துகிறோம். ஆனால் நான் குறிப்பிட்டு விமர்சிப்பதாக இருந்தால், இந்த மின் தட்டுப்பாடு, அடிக்கடி மின் பற்றாக்குறை ஏற்பட்டு மின்வெட்டு ஏற்பட்டு நகரங்களும் கிராமங்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றன. ஆனால் திமுகவுடைய சதி, திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், ஊழியர்கள் இந்த மாதிரி மின்தடையை ஏற்படுத்தி அரசுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குறார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் இருக்குல்ல. அப்போது இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக எனக்கு தெரியலை. திமுகவுடைய ஆதரவு அதிகாரிகள் இப்படி செய்கிறாங்க, திமுகவினர் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் காவல்துறை எதுக்கு இருக்குது? எல்லா இடத்தையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்களா இல்லையா? அந்த சிசிடிவி கேமரா நீங்கள் ஆய்வு செய்யலாமா இல்லையா? அதையும் தாண்டி கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், உடனடியாக நீங்கள் சிபிசிடி விசாரணை போடுங்க. உண்மையிலேயே திமுக ஆதரவு அதிகாரிகள் இப்படி செய்கிறாங்களா, திமுகவினர் இப்படி செய்கிறாங்களா உண்மை தெரிய வந்துருங்களா இல்லையா? எனவே சிசிடிவி கேமரா எல்லா இடத்துல வைக்கப்படக்கூடிய நிலையில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அபத்தமானது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, மிக மோசமான மின் தட்டுப்பாடு, இதில் கர்ப்பிணிகள், குழந்தைகள், இதய நோயாளிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கிராமங்களில் நானும் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிற அடிப்படை என் தொகுதியிலேருந்து நிறைய ஃபோன் வருது. சார் 12 மணிக்கு நாங்கள் வீட்டில் இருக்க முடியாது சார், வெளியில் உட்காந்துருக்கேன் சார், இன்னொரு பக்கம் கொசுக்கடி சார், அதிகாரிகள்கிட்ட பேசுங்கிறாங்க. 12:30 மணிக்கு ஃபோன், 1 மணிக்கு ஃபோன் அடிக்கும் போது எந்த அதிகாரிகள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அதை குறைன்னு சொல்லலை, 1 மணிக்கு 2 மணிக்கு யார் ஃபோன் எடுப்பா? எல்லோரும் எடுப்பாங்களா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறோம். திமுகவோடு கூட்டணி இருந்து அங்கிருந்து பிரிஞ்சு போய் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், விசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் கூட குறை சொல்கிறாங்க, அரசுக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கணும், புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்றிருக்குன்னு தானே சொல்கிறாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம்.
இப்போ பாலியல் குற்றங்கள் இவ்வளவு நடந்திருக்குன்னு நம்ம சுட்டி காட்டுறோம், முன்பை விட அதிகமாக நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறோம். இதன் மீது தீவிரமாக கவனம் எடுங்க, சிங்கப்பெண் திட்டம்லாம் கொண்டு வந்துறீங்கல்ல, அதை இன்னும் முறைப்படுத்தி விரைவுபடுத்துங்க, வேகப்படுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை கூட இந்த ஆட்சியின் மீதான குறையாக நம்ம சொல்லலை, நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு சமூக சீரழிவின் தொடர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் மிக அதிகமாக நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த மின்வெட்டு நிச்சயமாக சரி செய்ய முடியும். அந்த மின்வெட்டை சரி செய்வதில் அவங்க அலட்சியமாக இருப்பதை அவருடைய நிர்வாக பலகீனத்தை காட்டுகிறது என்ற ஒரு ஐயம் இருக்குது. என்ன இருந்தாலும் புதிதாக வந்திருக்கிறாங்க, அனுபவ குறைவாக இருக்கும், இனியாவது சரி செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். திமுக போன்ற கட்சிகள் செய்யாத ஒரு விஷயத்த புதுசாக பொறுப்பேற்றுக்கக்கூடிய தாவேக அரசு செய்யுது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாகவும் பேசுகிறாங்க, அரசியல் ரீதியாகவும் பேசுகிறாங்க. நிர்வாக ரீதியாக ஒரு ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு தாவேக அரசு முனைப்பு காட்டுகிறது அப்படின்னு பேசுகிறாங்க. இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இருந்த நிலையில் தாவேக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு புதிய மாற்றமாக அந்த கட்சிகளோட கூட்டணி போனவங்க பேசுகிறாங்களே. ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தை கொடுப்போம் என்று சொல்வதை நாம் மனதார வரவேற்கிறோம். மக்களுடைய விருப்பமும் அதுதான். இத்தகைய ஒரு நல்ல விஷயங்களை யார் செய்தாலும் நம்ம அதை பாராட்டணும். அதை தாவேக செய்தால் நம்ம பாராட்டுறோம். உண்மையிலேயே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க, மக்கள் இன்னும் பாராட்டுவாங்க, உங்களோட மரியாதை இன்னும் உயரும். நம்மை போன்ற எதிர்முகாமில் இருப்பவர்கள் கூட இதுக்கான நம்ம பாராட்டுகளை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இன்னொரு பக்கம் அந்த ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 59 ஆண்டு காலமாக திமுக, அதிமுக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. நமக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கலாமே, நம்மவர்களும் அதிகாரத்தில் பங்கேற்று நம்ம கட்சியை வளர்த்திருந்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நீண்ட காலமாக இருந்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றி கழகம் கொடுத்த உடனே அவங்க அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறதா தான் நான் கருதுகிறேன். இனி வரக்கூடிய அரசியலில் தமிழ்நாட்டில் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இப்போ தாவேக ஏற்படுத்திய இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொள்ளுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கியவரும் சரி, ஏற்கனவே தொடங்கி அதை நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி, இதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதில் என்னப்பா தவறு, தேர்தலில் கூட்டணி வைத்து நம்ம எல்லாமே சேர்ந்து பணியாற்றுறோம், ஒரு வாய்ப்பு தரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக உருவாகிடுச்சு. இது எதிர்காலத்தில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இதை பரிசீலிப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி வந்தால் அது நல்ல விஷயம் தானே. இதை நம்ம பிழைன்னு குறைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கான வாய்ப்புகள் தர ஒரு சூழலை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க போது இந்த 2 கட்சிகளும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பரிசீலிப்பாங்க. திமுக தனித்து விடப்பட்டிருக்க அரசியல் களத்தில்னு விமர்சிக்கிறாங்கல்ல, அப்படி தனித்து விடப்பட்டிருக்கா? திமுக தனித்து விடப்படலாங்க. அதாவது திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கு இடையில் வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். இன்னொன்று, இப்போது திமுகவில் இடம்பெற்றிருந்த சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகா, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இப்போ அங்கே போயிருக்கிறாங்க. எங்கள் புதிய அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சிபிஐ, சிபிஎம்மை தவிர மற்ற 3 கட்சிகளும் அதிகாரத்தில் பங்கேற்றிருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அப்படி வந்திருந்தால் அது பிஜேபிக்கு துணையாக இருக்கும், இதை கருத்தில் கொண்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. மாறாக திமுகவின் மீது கோபத்தை வெளிப்படுத்தி, கண்டனத்தை வெளிப்படுத்தி போகலை. காங்கிரஸ்காரர்கள் கூட எப்போ இந்த வாய்ப்பு காத்திருந்தது போல் அவங்க மாறி இருக்காங்க. அந்த அளவு விதமாக விமர்சனம் வைக்கிறாங்க. என்னன்னு, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுத்தோங்கிறது ஒரு நிலைப்பாடு. திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசை உருவாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு அது எனக்கு எப்படின்னு தெரியும்னா, திமுக தலைமை அதை பற்றி உறுதிப்படுத்தலை, அதிமுக தலைமையும் அதை பற்றி உறுதிப்படுத்தலை. பேசுகிறவங்களும் கூட ஆதாரப்பூர்வமாக எதையுமே சொல்லி பேச மாட்டேங்கிறாங்க. அது ஒரு யூகம். 3ஆம் நிலையில் 4ஆம் நிலையில் அது பேசப்பட்டிருக்கலாம். முதல் நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக எனக்கு தெரியலை. அப்போது ஒரு புதிய வாய்ப்புங்கிறதெல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. திமுகவை தாக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவெடுத்ததாக எனக்கு தெரியலை. அடுத்ததாக இப்போ அதே திமுகவில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக இருக்கிறது, எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, தமிழக மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்குது. இன்னும் வெற்றி பெறாத கட்சிகளும் இந்த கூட்டணியில் தான் இருக்குது. 5 கட்சிகள் வெளியில் போயிருக்கலாம். ஆனால் 23 கட்சிகளில் கொண்ட திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் 5 கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் இன்னும் நீடிக்கின்றன. அதனால் திமுக தனித்து விடப்படலை. இன்னொன்று, திமுக தனித்து விடப்படணும், அதிமுக பிளவுபடுத்தி பலகீனப்படணுங்கிறது டெல்லியை சேர்ந்தவர்களுடைய சில கணக்கு. இந்த நேரத்தில் எங்களை போன்ற ஜனநாயக சக்தியில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த 2ஐயுமே முறியடிக்கணும்னு நினைக்கிறோம். திமுகவையும் தனிமைப்படுத்தணுங்கிற சூழ்ச்சி தவிடுபடியாக்கப்படணும், அதிமுகவை பிளவுபடுத்தி அதை பலகீனப்படுத்தணுங்கிற அந்த கணக்கையும் தவிடுபடியாக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்குது. காரணம், திராவிட கட்சியில் அழிந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு அக்கறை தான். திராவிட கட்சியை பார்க்கல. அவங்க இன்னைக்கு பேசும்போது சொல்கிறாங்க, அந்த திராவிட தத்துவங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்களே.
அப்போ அந்த திராவிட கட்சியில் ஏற்றுக்கிறாங்கிறது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான். திராவிட அரசியலை தாண்டி தமிழ்நாடு இல்லை என்பதை அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னோம்னா, திமுகவை தனிமைப்படுத்தணும், அதிமுகவை வந்து பலகீனப்படுத்தணும், தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் வேண்டாம் முடிவு செய்யலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் முதலாளிகள் யாரும் முடிவு செய்யக்கூடாது. அப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால தான் திமுகவை கைவிடக்கூடாது, திமுக பின்னால் நாம் பலமாக நிற்க வேண்டும் நாங்கள்லாம் சொல்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நகரக்கூடிய இடம் தாவேகா. ஆனால் நீங்கள் அதிமுகவை டெல்லி பலவீனப்படுத்துதுன்றீங்களே, தாவேகாவில் தானே போய் சாராசாரையாக சேர்றாங்க. அதாவது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கத்தை பாஜக 10 வருஷத்துக்கு முன்னாடியே முன் வச்சாங்க. அதை படிப்படியாக செயல்படுத்துறதுல முதல்ல பலியாகி இருப்பது அதிமுக. அதிமுகவுடைய சில முக்கியமான அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி பனையூரில் கேட்டு வாசலில் நிற்கிறாங்க. கேட்டை திறந்த உடனே ஏதோ தியேட்டரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குறதுக்கு முண்டி அடிப்பாங்கல்ல, அதுபோல் முண்டி அடித்து அந்த பனையூரில் அவங்க வீட்டு பங்களாவில் நுழையிறாங்க தாவைக்காவில் சேருவதுக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. ஏன்னா ஏன் அசிங்கமாக இருக்குங்கிற வார்த்தை நான் பயன்படுத்தணும்னா, போகுபவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், நீண்ட காலமாக அதிமுகவில் பணியாற்றியவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாமா அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க, அந்த ஆட்சியில் பல பதவிகளை அனுபவித்தவர்கள், எல்லா பலன்களையும் நுகர்ந்தவர்கள். அந்த கட்சியில் ஒரு சர்க்கிள் ஏற்பட்ட உடனே அந்த கட்சியை காப்பாற்றணும், ஒழுங்குபடுத்தணுங்கிற அக்கறை இல்லாமல் சந்தர்ப்பவாத அடிப்படையில் விட்டுட்டு போகிறாங்களேங்கிற கவலை எனக்கு இருக்குது. என்னை போன்ற மற்ற பலருக்கும் இது இருக்குது. இது ஆரோக்கியமான போக்காக தெரியல. தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம்னு நம்புகிறாங்களோ அவங்க? எப்போதும் எல்லா இடத்துலையும் பதவியோடு தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டாம் அந்த சிந்தனைகள் இருக்கலாம். அது ஆரோக்கியமற்ற ஒரு சிந்தனை. அதை வந்து அதிமுகவுடைய தலைமை கூர்ந்து கவனித்து என்ன பிழை ஏற்பட்டிருக்கிறது, அந்த பிழையை எவ்வாறு சரி செய்தால் கட்சியை கட்டமைக்கலாம் என்பது குறித்து கூர்ந்து கவனிக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய விருப்ப வேண்டுகோள். தாவேகா ஆட்சி பொறுப்பில் இருக்குது, திமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்துருச்சு, அதிமுக அதற்கு அடுத்த நிலையில் வந்துருச்சு. நீங்கள் இந்த இருதுருவ அரசியல்னு இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும், ஒரு முறை இல்லைன்னா இன்னொரு முறை ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்னு. இங்கே அரசியலுடைய தன்மை மாறின பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இருமுனை மும்முனையாக மாறி இருக்கு இப்போதைக்கு. அதாவது சார், அரசியல் என்பது ஒரு சக்கரம். கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள், மேலே இருப்பவர்கள் கீழே செல்வார்கள். இப்போது தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. தாவேகாவுடைய அந்த கவர்ச்சி அரசியலை பல பேர் ரசிக்கிறாங்க, பல பேர் விமர்சிக்கிறாங்க. நீங்களும் கவர்ச்சி அரசியல் தான் டிஃபெண்ட் பண்ணுறீங்க. உண்மை அதுதானே சார். அதாவது 27 மாதங்களில் கட்சி ஆரம்பித்து திடீர்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகுறாருன்னா, எந்த விதமான கள உழைப்பும் நெடிய போராட்டங்களும் நீண்ட கால அரசியல் பின்னணி இல்லாமல் ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகுறாருன்னா, அது திரைக்கவர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவு தானே. அதை யாராலும் மறுக்க முடியுமா? அவங்க வந்திருக்கிறாங்க, மக்களுடைய உணர்வை நம்ம மதிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இதே போன்ற கள உழைப்பை செய்த எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சு? அப்போது திரை அம்சம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒன்றாக மக்களுடைய வாழ்வியலாக கருதப்படுகிறது என்பதை நம்ம மீண்டும் உணர்றோம். அதிமுக திமுக மேலே ஏற்பட்ட வெறுப்பு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கே சார். அது அப்படின்னு சொல்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு 3வது அணிக்கு என்று ஒரு கணிசமான ஓட் பேங்க் ஒன்று இருந்துச்சு. அது எமர்ஜென்சிக்கு பின்னால் ஜனதா கட்சியின் மீது இருந்தது. ஜனதா கட்சி 20% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கு. அதன் பிறகு அந்த இடத்தில் அமர்வதற்காக ஐயா மூப்பானார் காங்கிரஸ் சார்பாக முயற்சி பண்ணார், அண்ணன் வைகோ முயற்சி பண்ணாங்க, அதே போன்று கேப்டன் விஜயகாந்த் முயற்சி பண்ணார். அதன் பிறகு மக்கள் நல கூட்டணிலாம் அமைக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் ஒரு ஓட்டு இருந்துச்சா இல்லையா, எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? அதே போன்ற எதிர்பார்ப்பை நடிகர் விஜய் அவர்கள் உருவாக்கின உடனே, ஏற்கனவே இருந்த அவருடைய திரைப்பலமும் சேர்ந்த உடனே அது ஒரு அரசியல் திரட்சியாக மாறி இருக்கு. அதுக்கு வந்து விஜய் அவருடைய திரை அம்சங்கள் ஒரு காரணம். இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்கு தாவேகா தான் ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னு பேசுகிறாங்களே அவங்க கட்சிக்காரங்களே சார். அதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு கட்சியும் நம்பிக்கையோடு தான் அரசியலை காய் நகர்த்துகின்றன. யாராவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு உருவாகணும் எதிர்பார்த்தாங்களா? அதன் பின்னால் இளைஞர்கள் திரள்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? சோசியல் மீடியாவில் பெரும் ஆதரவு உடனே யாரும் எதிர்பார்த்தாங்களா? இதுதான் சார் அரசியல். அரசியல் என்பது வருடந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மக்களுடைய மனோவியலும் அப்படி தான் சார். இன்று சமூக வலைதளங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒன்றுமே நிரந்தரமற்ற ஒன்றாக மாறி இருக்கு. இந்த நிமிடம் என்பது நமக்கு நிச்சயம், அடுத்த நிமிடம் என்பது நம்பிக்கை, கடந்த நிமிடங்கள் என்பது ஒரு வரலாறு. இப்போ கடந்த நிமிடம் என்பதை கடந்த நாள், கடந்த வருடம் என்பதெல்லாம் ஒரு நீண்ட காலமாக பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு. உலகம் சுருங்கி போய் நிற்கக்கூடிய நிலையில் மக்களுடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இன்றைக்கு டிவிகே சகோதரர்கள் வந்து அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகிறாங்க. அதை விட ஒரு பெட்டராக ஏன் திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து தலைமை திடீரென்று உருவெடுத்து ஒரு புதிய அரசியலை வந்து உருவாக்க முடியாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அல்ல, அதிமுக நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்குது.
திமுக 50 ஆண்டுகளுக்குள்ள துடைத்து எறியப்படும் அப்படிலாம் ஐயுஎம்எல்ல சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜகான் பேசுறாரு. அவங்களுக்கு திமுகவோட வளர்ச்சியிலையோ அதிமுகவோட வளர்ச்சியிலோ நம்பிக்கை இல்லாம தானே அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதாவது சார், அவங்கெல்லாம் ஒரு அமைச்சரோட ஒரு வாய்ப்பு கிடைக்கும், டக்குன்னு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த திமுகவை துடைத்தெறிவோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கைத்தட்டலுக்காக பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கும், அல்லது ஃபேஸ்புக்கில் லைக் வாங்கணுங்கிறதுக்காக பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கும். திமுக என்பது ஒரு கொள்கை இயக்கம். படுதோல்வியை பலமுறை சந்தித்து எழுந்து வந்த ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே திமுக சந்தித்த தோல்விகளை எந்த மாநில கட்சியும் சந்தித்ததில்லை. அதிலிருந்து திமுக மீண்டு வந்தது போல் எந்த மாநில கட்சியும் மீண்டு வந்ததில்லை. இன்றைக்கி பாருங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்த கட்ட தலைவர்களையும் தொண்டர்களையும் அரசியல் மையப்படுத்தாமல் போன காரணத்துக்காக இன்று அந்த கட்சி இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, வேதனையாக இருக்குது. ஆனால் திமுக அதே போன்ற ஒரு தோல்வியை சந்திச்சு ஏதாவது ஒரு பதற்றம் அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கா, தலைவர்கள்ட்ட இருக்கா? ஏன்னா திராவிட இயக்க தத்துவம் அந்த கட்சியை வலிமைப்படுத்துது. அதிமுக பந்தாடப்படுதுன்னா அதிமுக வந்து அரசியல் மையப்படுத்தப்படாத ஒரு கட்சி. அவங்க அரசியல்வாதிகள் என்று சொல்வதை விட அதிர்ஷ்டசாலிகள். திமுக எதிர்ப்பிலே 50 ஆண்டு காலம் அவர்கள் வந்து பயணிச்சிருக்காங்க. இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் கொள்கை திட்டங்கள் பெருசாக இல்லாமல் ஒரு கட்சியை எதிர்த்து பயணிச்சிச்சின்னு சொன்னால் அதுக்கு வந்து அதிமுக மட்டும்தான் ஆதாரமாகவும் உதாரணமாகவும் இருக்குது. இப்போ அதிமுக வந்து மக்கள் திரு எம்ஜிஆர் மீதான திரை ஈர்ப்பு, ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீதான திரை ஈர்ப்பு, இந்த அடிப்படையில் அந்த தொண்டர்கள் வந்தாங்க. பெருமளவில் அவங்க வந்து அவங்களுக்கு கொள்கை தாக்கம் இல்லை. அதனுடைய விளைவை இன்றைக்கி அதிமுக சந்திக்குது. தோல்வியின் காரணமாகவே சிதறி விடக்கூடிய தலைவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க திணறாங்க. ஆனால் திமுக அப்படி அல்ல. ஜெயலலிதா அம்மா அவர்கள் மரணித்த பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் திமுக டெபாசிட் பறி போனிச்சு சார். டெபாசிட் இருந்த திமுக தான் பிரம்மாண்டமான முறையில் ஆட்சியை கைப்பற்றுனுச்சு. அதனால் திமுக இப்போது சந்தித்திருப்பது தற்காலிக பின்னடைவு. திமுக பிரம்மாண்டமான கட்டமைப்போடு இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது. உயிர் துடிப்பான தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட. இல்லை, அதிமுக கொள்கை தாக்கம் இல்லாத, கொள்கை பிடிப்பில்லாத கட்சின்னு நீங்க விமர்சிக்காதீங்க. கொள்கை பிடிப்பில்லாத கட்சின்னு சொல்லலை, அந்த தொண்டர்களை வந்து முழுமையாக அவங்க கொள்கை மையப்படுத்தப்படலை. இல்லை, கொள்கை பிடிப்பு கொண்ட இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த திரு சி மகேந்திரன் தாவேகாவை நோக்கி நகர்றார். திராவிட கொள்கை பிடிப்பு கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ திரு விஜயோடு நெருக்கம் காட்டுகிறார்னா ஒரு ஷிஃப்ட் நடக்குதா? நீங்கள் திமுகவை பற்றி கேட்டீங்க, திமுகவை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் மதிமுகவை பற்றி கேட்குறீங்க. அவர்களுக்கு வந்து என்ன சூழல் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலை. அண்ணன் வைகோ வந்து 27ஆம் தேதி வந்து அவங்களுடைய செயற்குழு அல்லது பொதுக்குழு கூட்ட போகிறதாகவும் அதில் ஒரு முடிவெடுக்க போகிறதாகவும் சொல்கிறார். அதன் பிறகு தான் நம்ம அதை பற்றி பேசணும். தோட சி மகேந்திரன் போனதுக்கு காரணம் நீண்ட காலமாக அந்த கட்சியில் இருந்த உள் பிரச்சனை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஐயா நல்லக்கண்ண அவர்கள் விடைபெற்ற பிறகு தோடர் தாப்பா அவர்களுக்கும் தோடர் சி மகேந்திரனுக்கும் சில கருத்து முரண்கள் இருந்தது. அதன் பிறகு தோடர் முத்தரசன் அவருக்கும் இடையில் அது நீடித்தது. அது இன்று பகையாக முடிந்து ஒரு கட்டத்திலே அவர் அதை நோக்கி நகர்ந்திருப்பது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கிறது. ஏன்னா ஒரு சிவப்பு பட்டாளத்திலிருந்து உருவாகிய ஒரு தோடர் அந்த தாவைக்காவை நோக்கி செல்வது வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்று தான். அப்படி தான் நம்ம அதை பார்க்குறோம். இதை அதுக்கு மேலே நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா அவங்களாம் நம்முடைய நட்பு தொடர்களாக இருந்தவங்க. எந்த நிலையில் எடுத்தாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் அதை நான் ஆச்சரியத்தோடு தான் நான் பார்க்குறேன். சிறுபான்மை சமூகத்துடைய ஒரு முக்கிய பிரதிநிதி அப்படின்றதுனால இந்த கேள்வியும் தவிர்க்க முடியல. திமுகவுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள் இந்த தேர்தலில் பெருமளவு போகலை. திமுகவுடைய தோல்விக்கும் பின்னடைவுக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பேசப்படுது. உண்மையிலேயே இஸ்லாமிய சமூகத்துடைய நம்பிக்கையை திமுக இந்த தேர்தலில் இழந்துடுச்சா? 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூக மக்கள், சிறுபான்மை மக்கள்லாம் அது எல்லாருமே அடையாளப்படுத்தப்படுவாங்க. சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லீம்களை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுக்கான வாழ்வுரிமை பாதுகாப்புக்கு எந்த கட்சி உகந்ததோ அதை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்னா மம்தா பானர்ஜியை தான் அவங்க ஆதரிப்பாங்க. பீகார்னா தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் ஆதரிப்பாங்க. உத்தரப்பிரதேசனா முலாயம் சிங் யாதவர்களுடைய சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் தான் ஆதரிப்பாங்க. அதே போன்று தான் தமிழ்நாட்டில் தங்களுடைய வாழ்வுரிமைக்கான பாதுகாப்பு கவசமாக குறிப்பாக 2017 இந்த சிஏஏ போன்ற கருப்பு சட்டங்களை கொண்டு வந்த பிறகு 90% அதிகமான முஸ்லீம்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கான ஒரு அரசியல் களமாக திமுக கருதுகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த 2021 நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க 90% அதிகமாக திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. இந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் அறுதி பெரும்பான்மையாக முஸ்லீம் சமுதாய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் வேணா உங்களுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு உண்மை அறியும் குழுவை அமைச்சு சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் யாருக்கு அதிகமான வாக்குகள் போனது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யலாம். நான் ஓப்பனாக பேசுகிறேன். இதை உதாரணத்துக்கு தலைநகர் சென்னையில் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி அவர்கள்
பல இடங்களில் சரிசமமான நிலை வரும்போது ஐசோஸ் போன்ற முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வரும்போது தான் அவர் ஏற்றத்தை அடைகிறார், வெற்றியை பெறார். அதே போன்று அண்ணன் சேகர் பாபு துறைமுகத்தில் பல இடங்களில் பின்னடைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சியில். மண்ணடி வரும்போது தான் அவர் வெற்றி பெறார். இது அமைச்சர் அண்ணன் நேருவுக்கும் பொருந்தும், அண்ணன் ஏவாவேல் அவர்களுக்கும் பொருந்தும், இன்னும் பலருக்கும் பொருந்தும். இப்போ நானே சிதம்பரத்தில் வெற்றி பெற்று வந்தேன். எல்லா சமூக மக்களும் எனக்கு வாக்களித்தாங்க. என் தொகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் சமுதாய மக்கள் 95% மேலே எனக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஓரிரு இடங்களில் வேண்டாம் மாறி இருக்கலாம். உதாரணத்துக்கு சில இடங்களில் 90% வாக்குகள் என்பது திமுக கொடுத்து, சில இடத்துல 70% வாக்கு குறைந்திருக்கலாம், சில இடங்களில் 80% குறைந்திருக்கலாம். அங்கே வந்து ஒன்று அதிமுகவுக்கு அல்லது நாம் தமிழருக்கு அல்லது தாவேக்காவுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு அளவில் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 70 முதல் 80% வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு தான் முஸ்லீம்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் போன்ற விவகாரங்களில் ரொம்ப ஸ்டெபனாக நின்ன கட்சி திமுக. கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவுமே ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதற்கு பிறகும் கூட சில இடங்களில் 70%, 80% அளவுக்கு தான் இஸ்லாமிய வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்குன்னு சொல்கிறீங்களா? சில இடங்களில் ஏற்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, சில இடத்துல வேட்பாளரை வச்சு முடிவு பண்ணுவாங்க, வேட்பாளருடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள். அதே போன்று இப்போ தாவேக்காவோட எழுச்சியில் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு முதல் தலைமுறை முஸ்லீம் இளைஞர்கள் சில இடத்துல இப்படி மாறி போயிருந்திருக்கலாம், நாம் தமிழரை நோக்கி போயிருந்திருக்கலாம், அதிமுகவுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்கே குடும்பத்தோடு வாக்களிச்சிருந்திருக்கலாம், பார்லிமெண்ட்டில் வேறு மாதிரி வாக்களித்தவங்க சட்டமன்றத்தில் அப்படி கூட வாக்களிச்சிருந்திருக்கலாம். இப்படி ஒரு சில இடங்களில் உண்டு. ஆனால் அறுதி பெரும்பான்மையான இடங்களில் 90% அளவிற்கு வாக்குகள் உதயசூரியனுக்கு வந்தது. சில இடங்களில் நான் சொன்னது போல அது வந்து 90, 80, 70 அல்லது 80 குறைந்திருக்கலாம். அதை நான் மறுக்கல, அப்படியே இங்கே தான் முடிஞ்சுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அறுதி பெரும்பான்மையாக உதயசூரியனுக்கும் திமுக கூட்டணி தான் வாக்களித்தார்கள். இது ஆதாரப்பூர்வமான ஒரு உண்மை. ஆனால் ஒரு சிலர் வந்து எதிர்கால நலனை கருதி உண்மைக்கு மாறாக இந்த தடவை வந்து சிறுபான்மையினர் வந்து திமுகவை கைவிட்டுட்டாங்க, திமுக கூட்டணியை கைவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஆதாரப்பூர்வமாக சொன்னேன். துறைமுகம் சென்னையிலே பாருங்க, துறைமுகம் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி நான் சொன்னா இல்லையா? அது திரு ஜவாஹிருல்லா, ஐயுஎம்எல், எஸ்டிபிஐ இந்த மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் சேர்ந்ததுனால தான் திமுகவுக்கு அந்த வாக்குகள் போச்சா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது திமுகவுக்குன்னு ஒரு முஸ்லீம் வாக்குகள் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள், கட்சிகள், இவங்க எங்களுக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது. இது எல்லாமே இணையும் போது பிரம்மாண்டமாக மாறுகிறது. அதனால் எங்களால் மட்டும்தான் அவர்கள் ஜெயித்தார்கள் அல்லது வந்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஜெயித்து கொண்டார்கள், இப்படிப்பட்ட வாதங்களை எல்லாம் நம்ம வைக்காமல் இந்த அடிப்படையில் இது பாருங்கள். இல்லை, இப்போ ஐயுஎம்எல் வெளிப்படையாக பேசினா, இப்போ ஐயுஎம்எல் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு, தாவேக்கா கூட்டணிக்குள்ளே போயிருக்காங்க, அந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், அமைச்சரவையிலும் இடம் பெற்றிருக்கிறார்கள். வரும் தேர்தலில் இந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கும்? இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள் பிரியுமா இல்லை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு தனி கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டாலினை கேட்டு தான் முடிவெடுப்போம்லாம் அவர் இந்த தலைவர் பேசினார். இப்போதும் எப்போதும்ன்றார். ஒரே வாரத்தில் திடீர்னு அமைச்சரவையில் சேர போகிறோன்றார். சேர்ந்த பிறகு உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் பேட்டி கொடுக்கும்போது முட்டாள்தனம் எங்களை எதிர்ப்பது, போக்கிரித்தனம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய மனிதர், மூத்த அரசியலாளர்கள்லாம் பேசலாமான்னு நாங்கள் கூட கேட்டோம். அவங்க எடுத்த முடிவு என்பது அவங்களுடைய விஷயம். ஆனால் இப்போல்லாம் பேசலாமான்னு கேட்டோம். இப்போது முஸ்லீம் சமூகங்களுக்கு மத்தியில் அந்த கட்சி இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. கடந்த காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திமுகவுடைய தலைமையிட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்திலும் எங்கள் பின்னால் இருக்கின்றன, 8000 ஜமாத்துகள் பங்கேற்கும் மாநாடு, 10,000 ஜமாத்தில் பங்கேற்கும் மாநாடுன்னு போட்டாங்க. அப்பயே பல பேர் கண்டிச்சிருந்தாங்க. ஜமாத்துகள் சுதந்திரமானவை. ஒரு ஜமாத்து அமைப்புன்னு இருக்கும்போது அதில் திமுககாரர் இருப்பார், அதிமுககாரர் இருப்பார், காங்கிரஸ்காரர் இருப்பார், அல்லது தாவேக்காரர் இருக்கலாம், வேறு இயக்கங்கள் எங்களை போன்ற கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. எல்லாம் கலந்து தான் ஜமாத், சுதந்திரமானது. ஆனால் அதையெல்லாம் வந்து இவங்க பின்னால் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலை வந்து ஏறத்தாழ முஸ்லீம் சமூகத்தில் 90% அவங்க தனிமைப்பட்டு நிற்கிறாங்க. இதை மறுக்கவும் முடியாது. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்டிருக்குங்கிறது புதிய செய்தி. என்ன காரணம்? முஸ்லீம்களுடைய வாக்குகள் வேறு, முஸ்லீம் லீக்குடைய வாக்குகள் என்பது வேறு. ரெண்டு வேறு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி அங்கங்கே எல்லா கட்சிகளுக்கும் நிர்வாகிகள் இருப்பது போல் அவர்களுக்கு இருப்பாங்க. அவங்க பின்னால் அந்த சமுதாயம்லாம் இல்லை. எந்த காலத்துலையுமே முஸ்லீம் சமுதாயம் எந்த கட்சிகளுக்கு பின்னால் முழுமையாக போகாது. தேர்தல் நேரத்தில் வாக்களிப்பார்கள், மற்றபடி சுதந்திரமாக சிந்திப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இதுதான் உண்மை. நீங்கள் வேணா உங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாக வாக்கு வேறு, முஸ்லீம் வாக்குகள் வேறு பிரிக்கிறீங்க. அது உண்மை. அதுதானே. இப்போ இஸ்லாமிய மக்கள் எந்த அடிப்படையில் திமுக பக்கம் நிற்கிறாங்க? தங்களுடைய அரசியல் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் வாழ்வுரிமை பாதுகாப்புக்கும் தமிழ்நாட்டிலே சரியான கேடயமாக இருக்கக்கூடியது திமுக தான் என்ற நம்பிக்கை 2017 ஏற்பட்ட குடியுரிமை கருப்பு சட்ட போராட்டங்களின் போது திமுக எடுத்த முடிவுகளின் மூலமாக அவர்களுடைய மனதில் ஆழமாக விதைந்திருக்கிறது.
அது போலவே பல்வேறு விஷயங்கள் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களில் திமுக எடுத்த உறுதியான நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து மதக்கலவரங்களை தடுத்தது, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியதில் வந்து திமுகவுடைய பங்கு பெருமளவில் இருப்பதாக முஸ்லீம் சமூக மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க திமுகவை தங்களுடைய ஒரு பாதுகாப்பு கேடயமாக கருதுறாங்க. இது யாரும் மறுக்க முடியாது. இப்ப தாவேகாவும் கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்குது. மதச்சார்பற்ற கட்சி கூட்டணி அப்படின்னு அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்ற மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே திமுக மேல இருந்த ஒரு பெர்செப்ஷன் இப்போ தாவேகா மேல வரக்கூடிய தேர்தலுக்கு மாறிடாதா என்ன? அதாவது இந்த புதிதாக சேர்ந்தவர்கள் அந்த கருத்தை உருவாக்கலாம். இங்கிருந்து போன சகோதரர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்களாம் மதச்சார்பற்ற சமூக நீதி தத்துவங்களின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். தாவேக்காவை வந்து நாங்கள் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் சொல்லலை. நாமே அந்த லைனில் அவங்களை தள்ளி விட்டக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் திமுக போல ஆழமாக அழுத்தமாக அவர்களால் களமாட முடியாது. பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ சமீபத்தில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டுச்சு போன மாதம் 28ஆம் தேதி. அப்போது அந்த பண்டிகையின் போது முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடு ஒட்டகங்களெல்லாம் வந்து இறைவனின் பெயரால் வந்து பலி கொடுத்து அந்த கறிகளை வந்து எல்லா மத மக்களும் கொடுப்பாங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த பண்டிகையின் போது அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க, உயர்நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி வீடுகளுக்குள்ள இப்போ வந்து கால்நடைகளெல்லாம் வந்து அள்ளிட்டு போனாங்க. அது பெரிய கொந்தளிப்பாக இருந்துச்சு. 2 நாள் கழித்து தமிழ்நாடு அரசு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. நீங்கள் சொன்ன உத்தரவையெல்லாம் நாங்கள் சரியாக அமல்படுத்திட்டோம்னு சொல்லி. முறைப்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், செக்குலர் அரசாங்கம் இருந்தால் மதச்சார்பின் மீது உறுதியான வலிமையான ஈடுபாடு கொண்டவர்களாக தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும். அது அவங்களுடைய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய மத உரிமை. அதில் நீங்கள் எப்படி தலையிடலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கணுமா இல்லையா? இவ்வளோ நாளாச்சு ஏன் மேல்முறையீடு செய்யலை? இதுதான் அவர்களுக்கும் திமுகக்குள்ள வித்தியாசம். திமுகனா உடனடியாக செஞ்சுருந்துருக்கும். இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் செய்யக்கூடிய துணிச்சல் இல்லை. அப்போ நம்ம என்ன பார்ப்போம், 2 பேர் இருக்கிறாங்க, என்னை ஒரு ஆள் அடிக்க வராங்க. அந்த 2 பேரில் யார் சரியான பாதுகாப்பாக எனக்கு இருப்பான்னு சொல்லி நான் முடிவு பண்ணோன்னா இல்லையா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் திமுகவை சரியான தேர்வாக நான் கருதுகிறேன். அவரை விட இவர் சரியானவர், அவரை விட இவர் பலமானவர், அவரை விட இவர் நம் மீது அக்கறை உள்ளவர், அப்படி நான் பார்க்குறேன். தாவேகா கூட இருக்கிற காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்றவர்கள் கூட இந்த நிலைப்பாட்டில் இந்த கருத்தை அந்த ஆட்சியில் பங்கேற்று இருக்கலாம். இவங்க அந்த ஆட்சியில் பங்கேற்று இருக்காங்க. அந்த பங்கேற்ற ஒரு காரணத்திற்காகவே அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு இவங்கெல்லாம் பொறுப்புன்னு நான் சொல்ல விரும்பலை. நான் மீண்டும் சொல்லிட்டேன், இருந்து போனவர்கள் சொல்லணும், நிலைப்பாட்டையாவது சொல்லணும். அதை வந்து அந்த கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வந்து சமூக வலைதளங்களை கண்டிச்சாங்க. இதெல்லாம் ஏற்க முடியாதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் மறுக்கலை. ஒரு புதிய கூட்டணியில் போய் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே போனால் தப்பாக நினச்சிடுவாங்கிற எண்ணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாருமே மதவாதத்தை ஆதரிப்பவர்கள் இல்லை. இப்போ தாவேக்கா கூட நான் என்ன சொல்கிறாங்க, மதவாதத்தை ஆதரிப்பவர்ன்னு நான் சொல்லவே இல்லையே. திமுக போன்று அந்த விஷயத்தில் ஒரு வலிமையான முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். பாஜக எதிர்ப்பு அந்த அளவுக்கு தீவிரமா தாவேக்கா வைக்காது, இதுதான் உண்மை. எதிர்காலத்துல அரசியல் சூழல் காரணமா திமுக பாஜக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக பேசப்படுது. ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் செய்திகள் வருது. கவனிக்கிறீங்க? இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி திமுகவுடைய ஆதரவை எல்லாம் தகர்த்தெடுப்பது என்பது ஒரு சிலருடைய எண்ணம். அந்த எண்ணத்தில் திமுக ஒரு காலத்திலும் வந்து இல்லை, திமுக மதச்சார்பின் மீதும் திராவிட தத்துவங்களின் மீதும் சமூக நீதியின் மீதும் உறுதியாக இருக்குது. அந்த தலைமை அதை சொல்லிட்டாங்க. அந்த எண்ணங்களுக்கே இடமில்லை. நீங்கள் சொல்ல போனால் பாருங்கள், அதிமுகவே இன்னும் கொஞ்சம் நாளில் பாஜக உறவை கட் பண்ணி விட்டுருவாங்க. இதான் நடக்க போகுது. இனி பாஜக தமிழ்நாட்டில் தேராதுங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொள்கை பலம் உள்ள திமுக எப்படி போய் பாஜகவோட சேரும்? பாஜகவை எதிர்த்து தான் திமுக களமாடிச்சு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் ரசித்தாங்க, விரும்பினாங்க. திமுக சரியாக செயல்படும் சொல்லி பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும்போது அந்த நல்ல எண்ணத்தை எப்படி திமுக இழக்கும்? அது தேர்தல் வெற்றியை கொடுத்துச்சு. 2019, 21, 24 அப்படின்னு அடுத்தடுத்து பாஜக எதிர்ப்பு தேர்தல் வெற்றிகளாக மாறிச்சு. புதிய எதிரியாக திரு விஜய் வந்த பிறகு பாஜகவோட முரண்பட்டு நிற்பதுங்கிறது தேர்தல் லாபத்தை திமுகவுக்கு கொடுக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் தான் தாவேக்கா வந்து திமுக எதிரி, தேசிய அரசியலில் வந்து பிஜேபி தான் எதிரி. திமுக அந்த விஷயத்தில் கொள்கை ரீதியாக தான் முடிவெடுக்குன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதனால் இந்த யூகங்களுக்கு இடமே இல்லைன்னு நான் சொல்கிறேன், அடித்து பேசுகிறேன். எனக்கு தெரியும், கடந்த காலத்தில் பாஜகவோட திமுக கூட்டணி இருக்கும்போது பெரிய சேதத்தை சந்திச்சு. திமுக பாஜக கூட்டணிங்கிறது வாய்ப்பே இல்லை. கடந்த காலத்தில் அவங்க சேர்ந்து பல சேதங்களை சந்திச்சாங்க. அப்போ தான் திண்டுக்கல்ல ஒரு மாநாடு நடந்துச்சு திமுக, அதாவது முரசொலி மாறன் அண்ணன் மரணத்துக்கு பிறகு. அப்போது இன்றைய திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து புதிதாக அந்த திமுக கூட்டணிக்கு வந்த கட்சிகள், அதிமுகவிலிருந்து விலகி வந்த கட்சியில் பார்த்து சொன்னார், நீங்கள்லாம் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னு. உடனே கலைஞர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார், அவங்க மட்டுமல்ல நாமும் போகக்கூடாத இடத்துக்கு தான் போயிட்டோம், இப்போ நம்ம எல்லாரும் சரியான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றார்.
அதிலிருந்து இன்று வரை பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியாக இருக்கிறது. பாஜகவோடு சேருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்காது என்பதை உணர்ந்திருக்கிறது. அந்த நிலைப்பாட்டிலே தொடர்ந்து அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமே இல்லை சார். பாஜக எதிர்ப்பை தேசிய அளவில் தீவிரப்படுத்தணும்னா காங்கிரஸோட இணைந்து பயணிக்க வேண்டியது கட்டாயம். காங்கிரஸோட திமுக முரண்பட்டு நிற்கிதுங்கிற விமர்சனமும் இருக்குல்ல. சாதுரியமாக அந்த கேள்வியை வைக்கிறீங்க. நமக்கும் காங்கிரஸ் மீது வருத்தம் இருக்கிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தேசிய அளவில் பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்ற ஒரு தேசிய கட்சி தான் என்பது யதார்த்த உண்மை. இப்போ திமுகவுக்கு என்ன சங்கடம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, இத்தனை 20 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளோட கூட்டணியில் பயணித்தாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய்கிட்ட போகிறாங்க. குறைந்தபட்சம் நம்மள்கிட்ட நான் எங்கள் கட்சியினர் விரும்புகிறாங்க, இப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம், ஆட்சியில் பங்கேற்க போகிறோன்ட்டு ஒரு மரியாதை தான் நம்மளை சொல்லிட்டு போயிருந்தா கூட அது பண்பாடாக இருந்திருக்குமே. ஒரு குறைந்தபட்ச சந்திப்பை கூட நடத்தாமல் எப்படா நம்ம இந்த கூட்டணி விட்டு வெளியில் போவோங்கிறது மாதிரி காத்திருந்தது போல அவங்களுடைய நடவடிக்கையில் இருந்துச்சுங்கிற வருத்தம் அந்த கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிறது. நம்மை போன்ற தொடர்பு சக்திகளுக்கும் இருக்கிறது. அது தமிழ்நாடு காங்கிரஸ் செய்த ஒரு இமாலய பிழை. அந்த கோவத்தில் தான் அவங்க இந்தியா கூட்டணியுடைய நிகழ்வில் வந்து பங்கேற்க. உங்க வருத்தம் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் மேலே மட்டும்? ஆமாம் 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 தமிழ்நாடு காங்கிரஸ் மேலே மட்டுமல்ல, இதை வந்து ராகுல் காந்தி அவர்களும் சரி செஞ்சுருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் இந்த நேரத்தில் பாஜக எதிர்ப்பு என்று வருகின்ற பொழுது எதிர்கட்சியெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பம். ஆனால் இதை செய்ய வேண்டிய கடமை காங்கிரஸுக்கு இருக்கா இல்லையா? காங்கிரஸ் வந்து தூரம் கூட சிந்திச்சிருந்தா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது அவங்களே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்று பக்குவமாக பேசியிருந்திருக்கலாம். அது ராகுல் காந்தி செய்திருக்கணுமா இல்லையா? குறைந்தபட்சம் பிரியங்கா காந்தியை அனுப்பி அறிவாலயத்தில் பேச வச்சு இப்படி ஒரு நிர்பந்தமான சூழல் வந்திருக்குங்க, எங்கள் கட்சியினர் இப்படி விரும்புகிறாங்க, இதை நீங்கள் புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய வேலையை செய்திருக்கணுமா இல்லையா? ராகுல் அழைக்கிறாரு, என்னங்க கண்கிட்ட சூரிய நமஸ்காரம். திமுகவும் மதச்சார்பற்ற தன்மைக்கு பின்பாக இருக்கணும், அது அவருடைய பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு அழைக்கிறாரு. ஒரு விஷயம், இவங்க காயம் போட்டு கிடக்குறாங்க. அப்போ உங்களுக்கு காயம் ஆறணுமா இல்லையா? அதை ஆற்றக்கூடிய முயற்சியில் ராகுல் காந்தி தானே செய்யணும். ராகுல் காந்தி அவர்களான வந்து இப்போ மதிக்கிறோம். மோடிக்கு மாற்றாக இன்றைக்கி நாடு வந்து அவரை தான் கருதுது. கரப்பான் பூச்சி மக்கள் ஜனதா கட்சியெல்லாம் வரலாம் போகலாம், அதெல்லாம் நம்பிக்கைக்குரியதாக எனக்கு தெரியலை. அது கால வெள்ளத்தில் கரைந்து போகக்கூடிய கட்சிகளாக தான் அதையெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் காங்கிரஸ் கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. ஆனால் காங்கிரஸ் நிதிஷ்குமார் இழந்த நியாயம் தானா? யோசிச்சு பாருங்கள். பீகாரில் எவ்வளோ பெரிய எழுச்சியை அவர் தேஜஸ்வி யாதவ் ஏற்படுத்தினார். அந்த நேரத்தில் போய் நீங்கள் சீட்டுக்காக சண்டை போட்டு மக்களுடைய நம்பிக்கை இழந்தீங்களா இல்லையா? இதெல்லாம் யாருடைய தவறு? காங்கிரஸுடைய தவறு. திரிணாமுல் காங்கிரஸை நீங்கள் மென்மைப்படுத்திருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நட்பு சக்திகளை நீங்கள் தேவையில்லாமல் விரோதிச்சிட்டிங்கல்ல. பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது மட்டும் இந்தியா கூட்டணியை நம்ம செம்மைப்படுத்துங்கிற எண்ணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நியாயம்? இந்தியா கூட்டணி சரியான முறையில் வழிநடத்தியிருக்கணுமா இல்லையா? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு தானே இருக்குது. ஏன் அவர் செய்ய தவறினார்? இதெல்லாம் நாங்கள் வந்து நட்பு முரணாக எடுத்து வைக்கிறோம், தோழமை சுற்றலாக சுட்டி காட்டுறோம். அப்போ திமுக அந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் மேல் இருக்கக்கூடிய வருத்த நியாயமானது. அதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது புதிய சூழல்கள் எப்படி வேண்டுமென்றாலும் அமையலாம். காங்கிரஸை பலவீனப்படுத்துறது தான் திமுகவுடைய முதன்மை நோக்கமாக மாறிவிட்டதாக தெரியும். அப்படி நான் கருதலை. அப்படி திமுகவும் சொல்லலை. திமுகவினருக்கு இருக்கக்கூடிய கோபம் நியாயமானது. இல்லை, முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்டணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கல்ல. அதாவது நீங்கள் தான் அப்படி சொல்றீங்க. நாங்கள் பாடம் போட்டோன்னு திமுக தலைமை அறிவாலயம் சொல்லியிருக்கா? அப்படிலாம் சொல்லலை. டெல்லி முழுவதும் இந்தியா கூட்டணி தொடர்பான கூட்டம் நடக்கிற போது பதாகைகள் வச்சாங்க. அது திமுக எதிராக. திமுக வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பாஜகவுடைய திரைமுறை நண்பர்கள் வைத்த வேலைகள். அதெல்லாம் திமுக வச்சுருந்தீங்கன்னா நான் அந்த கேள்விக்கு நான் போய் பதில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மிகப்பெரிய நுட்பமான கேள்விகள். நானும் நிதானமாக தான் இதை அணுகிறேன். ஏன்னா தேசிய அரசையும் கவனத்தில் கொண்டு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். ஆனால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த நாடும் இருக்குது, ஜனநாயக சக்திகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் விஷயத்தில் டெல்லியை மையமாக வைத்து அரசியல் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாகவே சில வார்த்தைகள் நம்ம வெளியிட வேண்டியிருக்கு. காரணம் வந்து ஜனநாயக விரோத மோடி என்ற ஒரு சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு வந்து வலிமையாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுகின்ற போது திமுகவுடைய கோபம் நியாயமானது. அதை ஆற்ற வேண்டிய கடமை காங்கிரஸுக்கு தானே இருக்கு. காங்கிரஸ் மாநில கட்சிகளின் ஒரு கூட்டணிங்கிற இடத்துக்கு திமுக நகராதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அரசியல் எதுவும் நடக்கும். 3வது அணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய அளவில் உருவானாலும் உருவாகலாம். ஆனால் நமக்கு என்ன கவலையாக இருக்குன்னா இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும். இதுக்கு மூல காரணம் காங்கிரஸ் தலைமையுடைய ஒரு கவனக்குறைவு என்று தான் நான் சுட்டி காட்டுவேன். இதைத்தான் நம்ம இந்திய கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனும் சுட்டி காட்டியிருக்காரு. நியாயமான ஆதங்கம் தானே, அந்த ஆதங்கம் தான் நானும் சுட்டி காட்டுறேன். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததை தானே காங்கிரஸ் பெருமையாக பார்க்குறாங்க, பெருமிதமாக பார்க்குறாங்க. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் சார், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தது உங்களுடைய விருப்பம். அதை முறையாக நீங்கள் அணிகரிக்கணுமா இல்லையா? உதாரணத்துக்கு சிபிஐ சிபிஎம்
விசிக அந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க, நாங்கள் வந்து ஒரு புதிய அரசுக்கு ஆதரவு அளிக்க போகிறோம். ஏன் அளிக்க போகிறோம் என்பதை இதுவரை நட்பு கட்சியாக இருந்த தலைமை கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு முறையாக அவங்க விலகி போகிறாங்க. அதாவது விலகி போகிறதை கூட ஒரு பூச்செண்டுகளால் அடித்து விட்டு நட்போடு சொல்லிவிட்டு ஒரு முரண்படாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு நண்பர்களாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த அணுகுமுறையை காங்கிரஸ் பின்பற்றி இருக்கலாம் இல்லையா? இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். திமுகவுடைய கோபத்தை குறைக்க வேண்டிய, மட்டுப்படுத்த வேண்டிய பிரதான பொறுப்பு காங்கிரஸ்க்கு இருக்குன்றீங்க. உண்மை காங்கிரஸுக்கு இருக்கிறது, ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கிறது, மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்திக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். நாட்டுடைய நலனுக்காக செய்யணும். இந்த நாடு நெருக்கடியான சூழல் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாட்டு நலனுக்காகவா, காங்கிரஸ் நலனுக்காகவா? நாட்டு நலனுக்காக நான் பேசுகிறேன். காங்கிரஸ் நலனுக்காக வேண்டுமென்றால் அவர்கள் அதையும் சிந்திக்கணும். காங்கிரஸ் நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் காங்கிரஸ் சிந்திக்கணும். நாங்கள் கவலைப்படுறது வந்து நாட்டு நலனுக்காக கவலைப்படுறோம். திமுகவுடைய கோபத்தில் வந்து நியாயம் இருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம். அந்த திமுகவை நீங்கள் தானே சமாதானப்படுத்தணும், அந்த வருத்தத்தை நீங்கள் தானே போக்கணும். இப்போ அண்ணன் ப. சிதம்பரம் போன்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்களால் இந்த விஷயத்தை தலையிட்டு இருக்கணுமா இல்லையா? ப. சிதம்பரம் அண்ணன் அவர்கள் வந்து கலைஞருடைய காலத்திலிருந்து கலைஞருடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலை சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிற்குடைய காங்கிரஸுடைய தலைவராக இருக்கட்டும், அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க உணர்ச்சி வசப்படுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது அண்ணன் ப. சிதம்பரம் போன்றவர்கள் தலையிட்டு அதை சுமூகப்படுத்தியிருக்க வேண்டுமா இல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாவதற்கு அவர் முயற்சி எடுத்தார் தானே திரு ப. சிதம்பரம்? அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். அப்படியெல்லாம் நீங்கள் இணைந்து பணியாற்றிய ஒரு சூழல் இருந்த பொழுது உங்களின் மீது திமுகவின் மீது நீங்களும் மரியாதை வைத்திருந்த நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது தானாக முன் வந்து இந்த பிரச்சனையை மென்மைப்படுத்தியிருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, இப்போ தேர்தலுக்கு பின்பு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்ததாக நீங்கள் கருதுறீங்களா? அதாவது வெளிப்படையான உடையல் என்பது அந்த நேரத்தில் நடந்திருக்கலாம். அதுக்கு முன்பாகவே உரசல் இருந்துச்சு. அது திமுக சரி செஞ்சிச்சு. எவ்வளோ பெருந்தன்மையாக வந்து 25 தொகுதிகளுக்கு மேலே கிடைக்காதுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது 28 தொகுதியில் தந்து ஒரு ராஜ்யசபாவும் திமுக தந்துச்சா இல்லையா? மனதார திமுக இறங்கி வந்தாங்களா இல்லையா? பல பேர் திமுக விமர்சித்தாங்க. காங்கிரஸுக்கு ஏன் இவ்வளோ தொகுதியில் கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் என்ன செஞ்சார், இந்த தேர்தலை எல்லாரும் சுமூகமாக சந்திக்கணும், நமக்குள்ள மாச்சாரியங்களை ஏற்பட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து கூடுதல் தொகுதியில் கொடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட காங்கிரஸ்காரர்கள்ட்ட அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தானே ஒரு சமாதான முயற்சியாக அந்த நடவடிக்கைகளை செஞ்சார். அப்போ அப்படி செஞ்சவரை வந்து ஒரு காயப்படுத்திட்டு ஏன் இப்படி போனீங்கிறதுதான் நம்முடைய ஆதங்கம். இன்னும் சந்தித்து சொல்லியிருக்கலாம் அந்த பிரதர், இது மாதிரியா தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, எங்கள் கட்சியினுடைய விருப்பம், நாங்கள் ஆட்சியில் 59 வருஷம் பங்கெடுக்கலை, நாங்கள் போகிறோம், இது ஒரு தற்காலிக அரசியல் சூழல், இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், நண்பர்களாக நம்ம விலகி நிற்போம், ஒரு 4 நல்ல வார்த்தையில் பேசிட்டு போயிருக்கக்கூடாதா? தேசிய அளவில் எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்திருக்குமே. இப்போ தேசிய அளவுலேயும் சிக்கல் உருவாகி போயிடுச்சா இல்லையா? திமுகவுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து கதறாங்க இந்த விஷயத்தை. தளபதி அண்ணன் ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோக்குறாரு. இது எவ்வளோ பெரிய வேதனை, எல்லாருக்குமே வேதனையாக இருந்துச்சு, கட்சி சாராதவர்களுக்கு வேதனையாக இருந்துச்சு. திமுகனர் அவ்வளோ பேர் ஒரு 3-4 நாள் அவங்க சாப்பிடவே இல்லை, அந்தளவுக்கு வேதனை இருந்தாங்க. அந்த ரணம் காயாத நேரத்தில் உடனடியாக நாங்கள் வந்து தாவைக்கா கூட்டணிக்கு போகிறோம்னு சொல்லி சத்தியமூர்த்தி பவனில் ஒரு பக்கம் விஜய் அவருடைய படத்தையும் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவருடைய படத்தையும் காட்டிட்டு குதூகலம் போட்டு ஆட்டம் போடும்போது அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிழைகளை செய்தது காங்கிரஸ். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நம்மலாம் இணைந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? சிந்தித்து பார்த்து அதை நளினமாக சரி செஞ்சுருக்கணுமா இல்லையா? பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.